வணக்கம். நம்ம வாழ்க்கையில எல்லாமே கரெக்ட்டா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது, ஒரே ஒரு சின்ன ஈகோவால மொத்த பிளானும் சொதப்பி போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு ஈகோவால தன்னோட மிகப்பெரிய கனவையே தொலைச்ச ஒரு ஆமையோட கதையையும், அதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மௌனத்தோட சக்திய பத்தியும் தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பலவீனமான திட்டத்தை விட எது ரொம்ப ஆபத்தானது? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை தப்பான திட்டம்? இல்லனா திட்டமே இல்லாம இருக்கிறதா? இப்படி நிறைய பதில்கள் உங்க மனசுல வரலாம். ஆனா உண்மையான பதில் கொஞ்சம் வித்தியாசமானது. அது நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்த போகுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். சரி, வாங்க. இப்போ நாம ஒரு கதை கேட்கலாம். நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஆமை. அதோட லட்சிய பயணம், அப்புறம் அது செஞ்ச ஒரே ஒரு சின்ன தவறு. இது ஏதோ சின்ன பசங்களுக்கான நீதி கதை மாதிரி தோணலாம். ஆனா இதுல இருக்கிற பாடம் இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கைக்கும் ரொம்பவே பொருந்தும். கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆமை. அதுக்கு அதோட வாழ்க்கை ரொம்பவே போர் அடிச்சு போச்சு. தினமும் ஒரே மாதிரி தரையே பார்த்து பார்த்து அதுக்கு வெறுத்து போச்சு. அதோட மனசுல ஒரே ஒரு பெரிய கனவு. இந்த உலகத்தை வானத்திலிருந்து பார்க்கணும். ஒரு புது பார்வை, ஒரு புது அனுபவம். அதுக்காக பெரிய ஏக்கத்தோட காத்துட்டு இருந்துச்சு. அப்பதான் அதோட 2 வாத்த நண்பர்கள் ஒரு செம்ம ஐடியாவோட வராங்க. யோசிச்சு பாருங்களேன், எவ்ளோ சிம்பிளான ஆனா எவ்ளோ புத்திசாலித்தனமான ஒரு திட்டம். 2 வாத்து, ஒரே ஒரு குச்சி, அவ்வளவுதான். இந்த சின்ன ஏற்பாடு அந்த ஆமையோட பெரிய கனவை நனவாக்க போகுது. ஆனா இந்த பிளான்ல ஒரே ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன். அந்த வாத்துங்க ஆமைகிட்ட ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. பயணம் முடியற வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, நீ வாய திறக்கவே கூடாது. இந்த ஒரு ரூல் தான் மொத்த பயணத்தோட தலையெழுத்தையே மாத்தப் போகுது. நம்ம ஆமையும் சரின்னு சொல்லுச்சு. அந்த கனவு பயணம் ஆரம்பிக்குது. வாவ்! வாழ்க்கையில முதல் முறையா அது பறக்குது. கீழிருந்தே பார்த்த உலகத்த இப்போ மேகங்களுக்கு மேலிருந்து பாக்குது. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு. அப்படி இவங்க ஒரு கிராமத்துக்கு மேல பறஞ்சிட்டு போகும்போது தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. கீழ இருந்த ஜனங்க இத பார்த்து ஒரே ஆச்சரியம். அடேங்கப்பா, அந்த வாத்துங்க எவ்ளோ புத்திசாலி பாருங்க, ஒரு ஆமைய கூட எப்படி அழகா கூட்டிட்டு பறக்குதுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா அவங்க யாருக்கு கிரெடிட் கொடுத்தாங்க தெரியுமா? வாத்துகளுக்கு. இந்த வார்த்தை ஆமையோட காதுல விழுந்ததும் அதுக்குள்ள தூங்கிட்டு இருந்த ஈகோ மெதுவா முழிச்சு பாக்குது. என்னது, வாத்துக புத்திசாலியா? இந்த ஐடியாவை என்னோடது மாதிரி, ஆனா பேரை மட்டும் அவங்களுக்கா? இத சும்மா விடக்கூடாது, உண்மைய சொல்லியே ஆகணும்னு ஒரு எண்ணம் மனசுல வலுவா வர ஆரம்பிக்குது. அந்த ஒரு நிமிஷத்துல, அந்த அங்கீகாரம்ங்கிற ஆசையில, அந்த பயணத்தோட ஒரே ஒரு முக்கியமான ரூல் அந்த ஆமைக்கு சுத்தமா மறந்து போச்சு. அந்த கிரெடிட்ட வாங்கி ஆகணுங்கிற வேகத்துல அது வாய திறக்குது. உண்மையில இந்த ஐடியா அவ்வளோதான். கதை முடிஞ்சது. அந்த ஒரு நொடி, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக வாயை திறந்தப்போ அதோட கனவு பயணமும் முடிவுக்கு வந்துருச்சு. கதை ரொம்ப சோகமா முடிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப வலுது. அந்த ஆமையோட பிளான் ஏன் ஃபெயில் ஆச்சு? வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 3 முக்கியமான விதிகளை பத்தி பார்க்கலாம். முதல் விதி ரொம்ப சிம்பிள். உங்க இலக்கு எது உங்களோட கவனத்தை சிதறடிக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆமையோட விஷயத்துக்கு வருவோம். அதோட உண்மையான கோல் என்ன? வானத்துல பறந்து அந்த அனுபவத்தை அடைறது, கரெக்டா? ஆனா அதுக்கு வந்த கவனச்சிதறல் என்ன? அங்கீகாரம். மக்கள் தன்னை பாராட்டணுங்கிற ஆசை. அதோட கோல் ரிசல்ட் மேல இல்லாம ரெகக்னிஷன் மேல போயிடுச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். எப்போ நம்மளோட ஈகோ நம்மளோட உண்மையான இலக்கு ஓவர்டேக் பண்ணுதோ அப்பவே நம்ம திட்டம் தடம்புரல ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அது எவ்ளோ நல்ல திட்டமா இருந்தாலும் சரி, அது ஃபெயிலியர்ல தான் முடியும். சரி, இப்போ 2வது விதிக்கு வருவோம். நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விலை இருக்கு இல்லையா? ஆமை செஞ்ச வர்த்தகம் சரியானதுதானா? இங்க பாருங்க, அந்த ஆமைக்கு 2 ஆப்ஷன். மௌனமா இருந்திருந்தா அதோட கனவு பயணம் தொடர்ந்திருக்கும். அதுதான் அதுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பலன். ஆனா பேசுனதுனால அது கொடுத்த விலை என்ன? அதோட மொத்த கனவும் போச்சு. கிடைச்சது என்னவோ ஒரு செகண்ட் அங்கீகாரம் கூட இல்ல. இது ஒரு நல்ல டீலா? நீங்களே சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு பெரிய வெற்றிக்காக காத்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஈகோ திருப்திக்காக அதை இழந்துடக்கூடாது. அது ரொம்பவே மோசமான ஒரு டீல். ஓகே, கடைசி விதி 3வது. மௌனம். மௌனம்னா சும்மா இருக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. மௌனங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, ஒரு திறமை. எப்ப பேசணும், அதை விட முக்கியமா எப்ப பேசாம இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் வெற்றியே இருக்கு. இந்த திறமை தான் நம்ம ஆமைகிட்ட இல்லாம போச்சு.
உண்மையிலேயே திறமையும் சக்தியும் இருக்கிறவங்க அத பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க வேலையே அத பத்தி பேசும். ஆமைக்கு அந்த பெருமை வாத்துகளுக்கு போனப்ப அமைதியா இருந்திருந்தா அதோட பயணம் ஜெயிச்சிருக்கும். அதுதான் அதோட உண்மையான சக்தியா இருந்திருக்கும். சரி, இப்போ இந்த மொத்த கதையிலிருந்தும் இந்த 3 விதிகளிலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான கடைசி பாடம் என்ன? இதுதான் இந்த கதையோட மொத்த சாராம்சம். அடுத்தவங்க தப்பா சொல்றாங்க, அவங்கள திருத்தணும், எனக்கு கிரெடிட் கிடைக்கலன்னு நீங்க நினைக்கிற அந்த சின்ன ஈகோ நீங்க கஷ்டப்பட்டு கட்டின பெரிய கோட்டையே இடிச்சிடும். அதனால உங்க வேலைய மட்டும் பாருங்க, முடிவுகள் தானா பேசும். உங்க வெற்றி தானாவே உங்களுக்காக பேசும். அதனால அடுத்த தடவை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. நாம ஏற்கனவே முன்னேறி போயிட்டு இருக்கும்போது மௌனமா இருக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனமான மூவா? யோசிச்சு பாருங்க. உங்க பயணத்தை ஜெயிக்க வைக்க சில சமயங்கள்ல மௌனம் தான் சிறந்த பதிலா இருக்கும்.